உங்கள் தந்தி டிவியில். குறிஞ்சி தந்த தலைவன் தமிழர் இறை முருகன் என்று நாங்கள் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று. நாங்கள் ஈவேராவின் தத்துவத்தை சுமந்து வந்தவர்கள். நீங்க முருக மாநாட்டை நடத்துகிறோம் என்று அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சி இதுவரை ராமனை வைத்து அரசியல் எடுபடவில்லை இந்த மண்ணில் என்ற நிலையில் முருகனுக்கான மாநாட்டை நீங்க நடத்துறீங்க. முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க முருகனை தமிழ் கடவுளுங்கிறாங்க. நான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் போறவ தான். அப்ப ஆங்கில கடவுள்னு சொல்லுவாங்களா இவங்க? நான் சிக்கந்தர் தர்காவுக்கும் போறவ தான். அது உருது கடவுள்னு சொல்லுவாங்களா? மொழியை வச்சு மதத்தை பிரிச்சு ஆளுகிற தன்மை திமுகவிடம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஜட்ஜை மதிக்க மாட்டேன், கோர்ட்டை மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், தமிழனோட எந்த உணர்வையும் மதிக்க மாட்டேன், முருகனையும் மதிக்க மாட்டேன். அவங்க அழகா சொல்லிட்டாங்க, நான் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், மதச்சார்பின்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற சொன்ன வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரிய ஒன்று. அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி அது ஒரு சாமி தானே, அது ஒரு கடவுள் இருக்கிறார் சொல்லுதானே, அது ஏன் இடிச்சிங்க? ஏறக்குரிய தமிழ்நாட்டில் 46,000 கோயில்கள் இருக்கிறது. இத்தனை ஆலயங்களும் இருக்கின்ற இந்த இடத்தில் அனைவரும் சமமாக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை இன்றைக்கும் கடைபிடிப்பது திராவிட மாடல் பொற்கால ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த திராவிட மாடல் பொற்கால ஆட்சி தான் அன்னை தமிழ்நாட்டில் மீண்டும் அடியெடுத்து வைப்பதற்கு முருகன் கை கொடுப்பார். முருகன் அரசியல் யாருக்கு கை கொடுக்கும்? தைப்பூசம் சிறப்பு விவாத மன்றம் நாளை மதியம் 2 மணி மற்றும் இரவு 7:30 மணிக்கு